அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நலமா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் நண்பர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கிறாங்க. உறவினர்கள் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க. சிறப்பு. அப்படி விசாரிக்கிறதுக்கும் அவங்க கூட கூடி குழவி பேசுவதற்குமான நிகழ்ச்சி தான் இது கதைக்கலாமாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்கள் நண்பர்கள் இளம் இருக்கக்கூடிய சிறந்த பண்பு, சிறந்த குணம், உங்கள் நண்பர்களை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். போன வாரம் வந்து ஏறக்குறைய ஒரு 4-5 நபர்களிடம் பேசணும். அதான் போன வாரம் வந்து தக்கலை அருகாமையில் உள்ள ஒரு பங்குக்கு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் அந்த மக்களோட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு, அவங்களுக்கு மாதா தொலைக்காட்சி பற்றி அவங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த மக்களை நன்றியோடு இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். சிறப்பு ஃபாதர். என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். மாதா டிவியில் எங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்குது, பிளெஸ்ஸிங்காக இருக்குது. மக்கள் எல்லா இடத்துலையும் நம்மளை வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. சிறப்பு ஃபாதர். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு தெளிவு சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் நிறைய இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இப்போது இணைப்பில் இருக்கும் காலத்து பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஃபாதர். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கம்மா. என் பேரு அமலூர் மேரி புள்ளம்படி ஃபாதர். நாங்க பூண்டி வந்திருந்தீங்கல்ல நீங்க? ஆமாங்கம்மா, 1ஆம் தேதி நினைக்கிறேன். உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஃபாதர். என்னால வர முடியல, உடம்பு சரியில்லை. ஓ சரிங்கம்மா. இன்னைக்கு நம்ம இந்த கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நம்ம டாபிக் வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர், தோழி அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அவங்களோட அவங்களுக்கும் இடையான அந்த உறவு பற்றிய செய்திகளை பகிர்ந்துக்கங்க. அவருடைய சிறப்பான ஒரு குணம் குறித்து சொல்லுங்க. எனக்கு உண்மையான தோழினா என்ன கூட படிச்சவங்க தான் ஃபாதர், தனஸ்ரீன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. இருக்கேங்கம்மா. அதான் நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப மன உளைச்சல்ல, தலை சுற்றுலனால நான் ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன் ஃபாதர். அது என் கூட இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். அது ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கடவுள் நன்மை செய்வாருன்னு நம்பிக்கையோட இருங்கன்னு எனக்கு என் ஃப்ரெண்டே நல்லா எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க ஃபாதர். இதனால வந்துட்டு எனக்கு எங்க ஃபேமிலி, ஹஸ்பண்ட், நான் வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸா இருக்கேன் ஃபாதர். என் ஹஸ்பண்ட் மன உளைச்சலா இருங்க, பிள்ளைங்களையும் நான் சரியா கவனிக்க முடியல, என்னோட ஒர்க்கும் என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல ஃபாதர். எனக்கு நான் கிடைக்குமா என்னமோ, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்றேன் ஃபாதர். உடனே டக்குன்னு கிடைச்சிருச்சு எனக்கு. அதுல ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் எனக்கு. சரிங்கம்மா. உங்களுடைய ஃப்ரெண்டு பத்தி சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு தனசீலி, அவ வந்து திருச்சியில தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா நாங்க நேரா பாத்துக்க மாட்டோம், போன்ல தான் ஃபாதர் கான்டாக்ட் பண்ணுவோம். எந்த ஒரு பிரச்சனை, எனக்கு கவலையா இருந்தாலும் நான் அவள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவ எனக்கு நல்ல ஆறுதல் சொல்லுவா. ஆனா இன்னும் சொல்ல போனா அவ என்னை விட அதிகமா கஷ்டத்துலதான் இருக்கிறா. ஆனாலும் அவ நம்பிக்கை, அவளோட தைரியம் எனக்கு சொல்லுவா ஃபாதர். வெரி குட். அதான் உண்மையிலேயே ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தான். நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் வார்த்தைகள் என்ன பண்ணிடும் அப்படின்ட்டு. அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை வாழவும் வைக்கதும், அந்த வார்த்தைகள் நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கவும் செஞ்சிடும். அந்த வகையில் உங்களுடைய அற்புதமான தோழி தனசீலியை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய உறவு நீடித்து நிலைத்திருக்கணும். வாழ்த்துக்கிறோம். கடவுள் உங்களையும் உங்களது தோழியை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த தலை சுற்றுல இருந்து விடுதலை கிடைக்கணும். நான் என்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். என்னோட ஃபேமிலி என்னை நம்பிதான் இருக்கும். 2 குழந்தைகளும் காலேஜ் போறாங்க. கண்டிப்பாக கடவுள் அவங்க கூட இருந்து வழி நடத்துவார். நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாதா டிவியோட இணைந்திருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அற்புதமாக சொன்னாங்க. இதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு ஆறுதல். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய விரக்தி, நம்மளுடைய கோபம்,
இதெல்லாம் வந்து நம்ம நண்பர்களோட உட்காரும் பொழுது அப்படியே எல்லாத்தையுமே சொல்லுவோம். சொல்லி முடித்தோன்னே ஏன்டா சொன்னோம்னு சில நேரத்தில் தோணும். பல நேரங்களில் வந்து பரவாயில்லையே இது ஒரு ஆறுதலாக இருக்குதே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதான் நண்பர்கள். நண்பர்கள்ட்ட நம்ம பகிர்ந்து கொள்கிற பொழுது பகிர்ந்து கொள்கிற துன்பம் வந்து பாதியாக குறையுது, இன்பம் வந்து ரெட்டிப்பாகுது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான். அதனால் நண்பர்கள் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தான். வேற யார்கிட்டுமே எதுவுமே சொல்ல முடியலன்னா கூட சரி, ஃப்ரெண்டுகிட்ட கண்டிப்பாக அதை வந்து சொல்லுங்க. என்கிட்ட அப்படி பேச வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். ஆமாம், அவங்கக்கிட்ட தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்க தான் நம்மகிட்ட இருந்து அப்பா அம்மா இந்த உறவினர்கள் அதெல்லாம் வந்து இந்த குறிப்பிட முடியாத நட்பு வட்டாரத்தில் உறவுனா வெரி ரேர். ஆமாம், கண்டிப்பாக. இந்த நட்புணர்வோடு இருக்கக்கூடிய அந்த உறவு எப்போதுமே சிறந்ததாக இருக்கு. அது வந்து ஏன் உரிமையோடு கேட்கும், தப்பு பண்ணாக தண்டிக்கும், கண்டிக்கும், அதெல்லாம் பண்ணும். இந்த வகையில் அற்புதமாக சொன்னேன். இப்போ நம்ம தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய அன்பு நண்பர்கள் தோழர்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த நிகழ்ச்சி சார்ந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் இந்த இணைப்பை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படின்னும் போது ஒருத்தருக்கு இணைப்பு கிடைக்கும், பலருக்கு இணைப்பு கிடைக்காம போகும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வருத்தம் கொள்ள வேண்டாம், ஒருவேளை இன்று இல்லைன்னா அடுத்த நாள் வரும். இந்த நிகழ்ச்சி குறித்த தகவல்களை நம்ம கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லெட்டர் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நம்ம இந்த அதை வந்து படித்து காட்டுவோம், ஒரு குறுகிய இன்ஃபர்மேஷனாக. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நான் வந்து வீரபாண்டி பிரிவிலிருந்து, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வீரபாண்டி பிரிவிலிருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னம்மா மன்னிக்கணும், உங்க பேரு? இமாக்லேட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க, மாதா டிவிலாம் தொடர்ந்து பாக்குறீங்களா? ஃபாதர், உங்களுடைய பெயர் வந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவநற்கருணை ஆசீர்வாதத்துல வந்து மாதா டிவியோடைய இது பார்க்கும் போது நான் தனிமையா இருக்கேன் ஃபாதர். மாதா டிவி வந்து நான் இன்னைக்கு கூட ஃபாதர் வீடு பிளஸிங்க்கு வந்திருந்தாரு. வந்திருக்கும் போது கூட எனக்கு மாதா டிவியால தான் எனக்கு ரொம்ப வந்து அமைதி கிடைக்குது அப்படின்னு. நான் சீரியல் கூட பார்க்க மாட்டேன் ஃபாதர். ஆனா வந்து எனக்கு மாதா டிவில வந்து நிறைய புதுமைகளும் வந்து எனக்கு நிறைய இதுவும் இருக்கு ஃபாதர். எனக்கு மாதா டிவி பார்த்துட்டு போய் படுத்தேன்னா ஒரு 10 நிமிஷம் மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆண்டவராகிய கிறிஸ்துவே பாவி என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்ட்டுன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஃபாதர். அப்படியே தூங்கிடுவேன். ரொம்ப ரொம்ப அழகுமா. உண்மையிலேயே வந்து இது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஃபாதர். இப்ப நீங்க ஒரு கொஞ்ச நாளா நீங்க காணோம் ஃபாதர். நான் ஊட்டி தான் சேக்கடாட் பங்கு, இப்ப வந்து வீரபாண்டி பிரிவு வந்துட்டேன். உங்களுடைய பிரேயர் என்ன மிஸ் பண்ணிட்டேன் ஃபாதர். எனக்காக விசேஷமா பிரேயர் பண்ணுங்க ஃபாதர். இப்ப ஃபாதர் கிட்ட கூட சொன்னேன் ஃபாதர், எனக்கு மாதா டிவி தான் எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு இது அப்படி. எனக்கு ரொம்ப பையன் எல்லாம் இருக்காங்க ஃபாதர். ரொம்ப நன்றி சகோதரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய நண்பர் பத்தி பகிர்ந்துக்கங்க. நீங்க திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்துக்கு வாங்க ஃபாதர். சரிங்கம்மா, உங்களுடைய நண்பர் பத்தி பகிர்ந்துக்கங்க. இன்னைக்கு கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில். அதுதான் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு முஸ்லிம்ஸ் தான் ஃபாதர், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க. அதுல வந்து எனக்கு முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப. அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து நிறைய போராடுவேன். அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, உங்களுதுல இது இருக்குது, என்னோடதுல இது இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியாது ஃபாதர். நானும் சொல்லுவேன், அவங்களும் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நான் வந்து எப்படியும் சகோதரி இல்ல என்ன ஒண்ணுன்னா, நம்மளுடைய நண்பர்கள்ட்ட மதங்கள் குறித்த விவாதங்கள் இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் வந்து அதையும் கடந்து அவர்களை அன்பு செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கடவுள் விரும்பினார். நம்ம இயேசு விரும்பினது அதான். அவங்க நல்லது தானே செய்கிறாங்க, அப்புறம் அவங்கள போய் நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க. அதுதான் எப்பொழுதுமே நல்லதுதான், நல்லதுதான். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட மட்டும்தான் நான் உண்மையான ஒரு நேர்மையான ஒரு விவாதம் இருக்கும், ஒரு உண்மைத்தனம் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய நட்பு தொடரணும்.
ரெண்டு பேருமே வந்து எல்லா மதங்களையுமே அன்பு செய்யுங்கள். மதங்கள் அன்பை மட்டும்தான் சொல்லித் தருது. அதனால் உங்களுடைய நட்பு மதத்தை பத்தி பேச மாட்டேன் ஃபாதர். இந்த பைபிள் விஷயத்தை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது எங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க ஃபாதர், உங்ககிட்ட வந்து அந்த ஒரு இது இல்லைன்னு. நான் உங்ககிட்ட போராடி அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவேன் father. நல்லது ஒரு சார். கேள்வி இருக்கு. இந்த விவேக் உங்களோட பேசணுமா? அம்மா வணக்கம். ஆக்சுவலி வணக்கம் சார். எப்படின்னா இப்போ உங்க இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரிகள் காலை வணக்கம் கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப மன அமைதியை கொடுக்குது. நீங்க இப்படியே வந்து இதே மாதிரி வந்து உற்சாகத்தோட நீங்க பல்லாண்டு பல்லாண்டு நல்லா இருக்கணும். என்னுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு. ஐயோ, Thank you. அவருக்கு பெரிய இது இன்னைக்கு. நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட நீங்க கண்ட ஒரு முக்கியமான நல்ல குணம் அப்படின்னா அதை எதை சொல்லுவீங்கன்னு கேட்டேன். இணைப்பு Hello. சரி, கேக்குதுங்களா? அவங்க கிட்ட முக்கியமான இதுங்களா? ஆமா, முக்கியமான அவங்க நற்குணம். வந்து நம்ம கூட உதவி செய்யறதுக்கு வந்து யோசிப்போம். ஆனா அவங்க வந்து உதவி செய்யற இதுல வந்து அவங்க ரொம்ப நல்ல உதவி சூப்பர் சூப்பர் செய்வாங்க. சூப்பர். உதவி செஞ்சு அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனா நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்போம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா நமக்கு அவங்க உதவி செய்யணும்னு. ஆனா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, நான் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ். ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்களோட பேரையும் சொல்லுங்களேன், அவங்க மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. சக்கரியா சரி. ஓ. அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து ரகுமான். ஒரு ஓகே ஓகே. ஒரு ஸ்டாஃப். ஓ, வெரி குட் வெரி குட். அந்த அந்த ரெண்டு நண்பர்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களுடைய நட்பை ரொம்ப நீண்ட காலம் ரொம்ப ஆரோக்கியமானது. நான் வந்து கிளாஸ் 4th ஃபாதர். அவங்க ரெண்டு பேரும் ஆபீசர்ஸ் கிரேடு. ஆனா வந்து நல்ல உதவி செய்வாங்க ஃபாதர். வெரி குட் வெரி குட். சிறப்புமா, இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க. அவங்களுக்கும் சொல்லுவேன் ஃபாதர், நான் உங்களை பத்தி நான் மாதா டிவில சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் இப்ப கால் பண்ணி சொல்லுவேன் ஃபாதர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க. சொல்லுங்க ஃபாதர். ரொம்ப நம்முடைய இந்திய நாடு வந்து இதுக்கு வந்து ஒரு பெயர் போன ஒரு நாடை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு இஸ்லாமிய சகோதரரை அண்ணா என்று அழைக்கிறது, ஒரு இந்து சகோதரியை வந்து என்னுடைய சகோதரி என்று கூப்பிடுறது, அத்தை மாமான்னு முறை வச்சு சொல்கிறதெல்லாம் இங்கே தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய கொண்டாட்டம். இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கடவுளோட மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். கண்டிப்பாக ஃபாதர். இது என்னன்னா, இந்த மதம் கடந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ திரைப்படங்கள் தமிழில் வந்திருக்கு. ஆமாம், மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு, ஆனால் திரைப்படங்கள் நிறைய வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இணைப்பில் அடுத்து நபர் யார் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயாங்க. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க? நீங்க வந்து தொலைக்காட்சி பார்த்து பேசுறீங்க அப்படின்னாக்கா அது விட்டு கொஞ்சம் தூரம் வந்து பேசணும். அப்பதான் வந்து சரியா பேச முடியும். சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்கள் பத்தி பகிர்ந்துக்கங்க. உங்களோட ஃப்ரெண்டு பேர் என்ன? நீங்க தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே பேசுனீங்க அப்படின்னா பேச முடியாது, கஷ்டமா இருக்கும். நீங்க ஒண்ணு அணைச்சிருங்க, இல்லைன்னா தூரம் வந்துருங்க. உங்க உங்க நண்பரோட ஒரு சிறந்த குணத்தை பத்தி பேசுங்க. அவங்க வந்து ரொம்ப நாங்க சோர்ந்து போனப்ப அவங்க நிறைய வந்து எங்களுக்கு நாங்க நிறைய சோர்ந்து போனப்ப டைம்ல நாங்க நிறைய உற்சாகமா பேசுவாங்க எங்களுக்கு. வெரி குட். நிறைய டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களாம். குறிப்பிடும்படியான ஒரு நண்பரை கொடுத்து சொல்லுங்க. அவங்களோட பேரு? அவங்களோட பேர் உமா. உமா, சொல்லுங்க. உமாவுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நாள் நட்பு? நாங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். வெரி குட் வெரி குட். அப்படியே ஒரு எப்படி அவங்களுக்கு இருக்கு ஒரு 50 வருஷமாவது இருக்கும். ஓ, வெரி குட் வெரி குட். எல்லா டைம்ல ஏதாவது சோர்ந்து போட்டோம், மற்ற வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னா கூட நாங்க சொன்ன கேட்பாங்க. ம். அவங்களும் ஒரு பெந்தகோஸ்து
பேசுவேன். ஆனா ப்ரேயர் பண்ணுவாங்க உங்களுக்காக. பரவாயில்ல. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது முன்னாடி வந்து பிற மதங்கள் பார்த்தோம், இன்றைக்கி வந்து வேறு சபைகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு, அதெல்லாம் இது இப்படிப்பட்ட ஒரு நட்புகள் தான் வந்து நம்ம வந்து இந்த சமூகத்தை வந்து இன்னும் அழகாக்குது. நம்முடைய வாழ்க்கையும் கூட ரொம்ப அழகாக அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய நட்பு தொடரணும். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களையும் நிறைய ஆசீர்வதிக்கும். ஃபேமிலிக்காக கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க பாஸ். கண்டிப்பாக. எனக்கு ஓ சரிங்கம்மா. ஹஸ்பண்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு வீட்டுல. ஓ சரி. ப்ரேயர் பண்ணுங்க. பசங்களும் 4 இருக்காங்க, 4 பசங்க இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பாக. காட் பிளஸ் யூ. நன்றிங்கம்மா. இந்த தலைப்பு சார்ந்து நம்ம பேசுகிறதோட பல பேர் வந்து இந்த கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, உங்களை வந்து ஒரு தூதராய், ஜெபம் செய்யும் தூதராய் தான் பார்க்கிறார். அப்படி நிறைய மக்கள், எல்லா இடத்துலையும் மக்கள் அப்படி பார்க்குறோம். குறிப்பாகவே ஒரு அருட்தந்தை அப்படிங்கும்போதே அவங்கள்ட்ட மக்கள் கேட்குற முதல் இது வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வந்து என்ன அதிகமாக அடையாளப்படுத்துறது இந்த ஜெபம், அது குறித்து தான். அதனால் மக்கள் நிறையா கேட்குறாங்க. நம்மளும் மகிழ்ச்சியோடு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுல நம்மளும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக சிறப்பு ஃபாதர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யார்? வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் புளியம்பட்டி கிராமத்திலிருந்து ராபர்ட் வின்சென்ட் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எலக்ட்ரிஷியன். சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. மகிழ்ச்சி. சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்கள பற்றி பகிர்ந்துக்கங்க. ஃபாதர் வணக்கம். ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேண்ணா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். சொல்லுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்னோட மாமனாரு, என்னோட மனைவி. ஓ சொல்லுங்க, அவங்கள பத்தி பகிர்ந்துக்கங்க. என்னோட மனைவி ஒருவேளை நம்மளா பேரு, அவங்கள விட்டுட்டு போயிட்டோம்னா நைட்டு சாப்பாடு தர மாட்டாங்களோ? கரோலின், அமளி அப்படிலாம் இல்ல. சொல்லுங்க. வெரி குட். ஏதோ எனக்கு வேலை கம்மியா இருக்குது, ஒரு மாதிரி நான் சோகமா இருப்பேன், வேலை இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சமயத்துல வந்து வேலை இருந்தா போங்க, இல்லாட்டி வீட்டுல இருங்க, வேலை கிடைக்கிறப்ப போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்புறம் மாமனார் வந்து எந்த இதுலயும் தைரியம் சொல்லுவாரு. பரவாயில்ல. மாமனார் பேரு ஜான் வில்லியம். ஜான் வில்லியம். ஆமா. அப்போ அவர் வந்து ஒரு தடவை நைட், அவரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிருப்பாரு, நைட் டூட்டி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு தடவை எனக்கு நைட்ல பூரா ஒண்ணு இடுப்பு கிட்ட கடிச்சிருச்சு. ஐயோ, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. அப்படி கடிச்சோடனே நான் நைட் என்ன செய்யறதுன்னு தெரியாம, என்ன தூங்குன விஷ பூச்சி எல்லாம் கடிச்சா விஷம் எரியுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த நேரத்துக்கு மாமனாருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி மாமா பூரா கடிச்சிருச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு. ஆனா அது ஒண்ணும் பண்ணாது, என்னையெல்லாம் ஒரு 100 பூரா கடிச்சிருக்கான். நான் பூரா கூடதான் வாழ்றேன், சரியா போயிடும், விஷமெல்லாம் யாராவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எந்த விதத்துலயும் வந்து தைரியம் தான் சொல்லுவாரு. தைரியமா? ஆமா, என்ன வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி. வெரி குட். பரவாயில்ல. எனக்கு இந்த உறவு வந்து ரொம்ப அற்புதமா, கணவன் மனைவி நண்பர்களா இருக்கிறது ஓகே, நான் எங்க மாமனாரோட நல்ல நண்பரா இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்குது. ஆமா, மாமனார் பேசிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா பேசுவாரு. ஆமா, பொய் சொல்ல மாட்டாரு, திக்க மாட்டாரு, திணற மாட்டாரு. நல்லா 5 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தா அதெல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்லும் போது அவர் கேட்கலாம் போல இருக்கு எனக்கு. ஓகே. அப்ப உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த நட்பு வந்து ரொம்ப அழகானது. ஆமாங்க ஃபாதர். வெரி குட். கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நீண்ட நாட்கள் நீங்களும் உங்களது மாமனாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்கள் மனைவியோட உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும், நாங்களும் வேண்டிக்கிறோம். கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கணும். ரொம்ப நன்றி சகோதரர். நன்றி ஃபாதர். நன்றி. நன்றிங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் மாமனார் எப்படி? உங்களுக்கு மாமனார்னா கடவுள் தான். எஸ், நான் அதை தான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் நம்முடைய இயக்குனர் திரு கிளைட்டன் அவர் வந்து ஒரு அருட்சகோதரி வாழ்வியை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கார். அதில் அவர் அப்படி தான் சொல்லுவார், அதாவது யாரெல்லாம்
இந்த துறவரத்துக்கு போகிறார்களோ, அருட்சகோதரியாக, அருட்தந்தையராக, அருட்சகோதராக போகிறாங்க, அவங்க வந்து கடவுளோடையே சம்பந்தம் வச்சுக்கிறாங்க, கடவுளோடைய உறவு வச்சுருக்கிறாங்க, அதனால் கடவுள் தான் அவங்களுக்கு சம்பந்தி அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக சொன்னீங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் அன்னபாக்கியம். எங்கிருந்து பேசுறீங்க? பங்களாகுடியிருப்புல இருந்து பேசுறோம், கருத்தப்பிள்ளையர் பங்கு. சிறப்பு. ஃபாதருக்காக பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர். ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணதே வரவே மாட்டேங்குது காலு. அப்படிங்களா? இன்னைக்கு கிடைச்சதுனால ரொம்ப நன்றியா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன். பாருங்க மேக்கப்லாம் போட்டு எவ்வளவு அழகா இருக்கிறேன்ட்டு. நான் மாதா டிவியே பாப்பேன் ஃபாதர். நல்லா ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களை போல மக்கள் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட், பெரிய இது. சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு யாரு? உங்க ஃப்ரெண்டை பத்தி பகிர்ந்துக்கங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து செல்வின்னு ஒரு அக்கா, நல்லா ஃப்ரெண்டா இருப்போம். ஏதாவது சுவாரஸ்யமான நாட்கள், ஏதாவது அனுபவம் உங்க நண்பரோட? எனக்கு போன உங்ககிட்ட பேசுனதே எனக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசின மாதிரியே இருக்கு ஃபாதர். அப்படிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது கிடைச்சதே எனக்கு எப்படி என்ன பேசணும்னே தெரியல. மகிழ்ச்சி. எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி எப்படா புதன்கிழமை வரும், 8:30 கதைக்கலாம் வாங்க மக்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ட்டு நாங்களும் எதிர்பார்க்குறோம். உங்களை போன்ற மக்களை சந்திக்கிறதுல, உங்களோடு இணைந்து உறவாடுறதுல, கடவுள்கிட்ட ஜெபிக்கிறதுல, கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லுங்கக்கா, உங்கள் செல்வி அக்கா பற்றி சொல்லுங்களேன். உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல குணம், அதை பற்றி சொல்லுங்களேன். நல்ல குணம் வந்து நல்ல அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா பேசுவாங்க. ஆனா அவங்க எனக்கு சொந்தம்லாம் கிடையாது. ஆமா, அதனால எந்த நல்ல குணம் வந்து அவங்க நல்லவங்க, சொன்னாலும் நல்லா வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. வெரி குட். பரவாயில்ல. அதாவது இந்த ஜெப நண்பர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன், நம்ம மாதா டிவியில் ஜெப குழு ஒன்று இருக்குது. அவங்க பார்த்தோம்னா ஒரு சிலர்லாம் காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு முழிச்சு ஒருத்தர் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த ஜெபத்தின் வழியாக அவர்களுடைய உறவு நட்பு தொடர்றது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் அதே போல் நாங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உறவு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. கடவுள் உங்களை நிறைவு ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய நண்பர் செல்வியை நிறைவு ஆசீர்வதிக்கணும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. எல்லாரும் மேக்சிமம் அவங்க நல்லது சொல்லுவாங்க. ஆமாம், நண்பனா நல்லது தான் சொல்லணும். நண்பர்களே நல்லவர்கள் தானே, நல்லவர்களாக இருப்பதனால தானே அவர்கள். எதுங்க கெட்ட நட்பு? நட்புனாலுமே நல்லது தான் அப்படின்னு. நண்பன்ல என்னங்க நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பனாலே நல்லவன் தானே. வெரி குட், வெரி குட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க ஃபாதர், எப்படி பார்க்குறீங்க? நட்பு உண்மையிலே ரொம்ப நமக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டு தான். அதுவும் குறிப்பாக நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக கடந்து வந்துடுவாங்க. அவங்க ஏதாவது நம்மள்ட்ட சிரிச்சோ ஏதோ ஒரு கிண்டல் பண்ணியோ நம்மளை அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. நட்பு ரொம்ப அழகானது. சிறப்பு ஃபாதர். ரொம்ப இணைப்பில் இருப்பவள் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் ஃபாதர். வணக்கம், நான் ஃபாதர் இல்லை, விவேக் பேசுகிறேன், தொகுப்பாளர். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? அந்தோனியம்மா, கர்நாடகா. சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் டெய்லி ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆசீர்வாதம், மாதா தொலைக்காட்சி எல்லாருக்காக கண்டிப்பா ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபம் மலையில
பர்சனல் ப்ரேயர்ல கண்டிப்பா ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை போல மக்களுடைய ஆசீர்வாதம் தான் மாதா ரொம்ப தொலைக்காட்சி சந்தோஷமா இருக்கு ஃபாதர் உங்ககிட்ட பேசுறதுக்கு. சரிங்கம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஏன்? எனக்கு நல்ல ஃப்ரெண்டுனாக்கா ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓ, ம், குறிப்பிட முடியாத ஒருத்தரை பத்தி சொல்லுங்களேன். குறிப்படியா சிஸ்டர் எலிசபெத். ஓ, ம், பரவாயில்ல. மேரி எலிசபெத் போல உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல உறவு. எனக்காக கடவுள் அவங்களை அனுப்பி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஃபாதர். ஓ, ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ம், எதனால அப்படி சொல்றீங்கம்மா? நான் ரொம்ப கஷ்டத்துல இந்த ஃபேமிலி ப்ராப்ளம், ம், பயங்கர கஷ்டம். ம், அதுல நான் வெளியே வரணும் இல்லையோ அந்த ஒரு பொசிஷன்ல இருந்துச்சு லைஃப். ம், ஸோ அந்த டைம்ல அவங்களே வந்து அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி ம், அந்த ப்ராப்ளம்க்கு ஒண்ணுமே ரீசன் இல்ல. ம், இந்த கடவுள் இந்த இதுல யூ ஹேவ் டு மூவ் இன் திஸ் வே, யூ ஹேவ் டு கோ. ம், There is nothing. It is only the God's way. You have to go. No giving up anything. ம், ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் என்கரேஜ், ப்ரேயர், எவ்ரிதிங் ஃபாதர், எவ்ரிதிங்னா எவ்ரிதிங். Yeah, நான் அந்த ப்ராப்ளம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஷேர் பண்ணல, அண்ணா கிட்ட தம்பி கிட்ட கூட ஷேர் பண்ணல. ம். ஜஸ்ட் ஐ ஷேர் வித் மை சிஸ்டர். அதான் பல நேரங்களில் வந்து நம்ம அம்மா அப்பாட்ட கூட பிறந்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியாததெல்லாம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறோம். கண்டிப்பா தோள் கண்டிப்பா கொடுப்பவர்கள் ஃபாதர், தோழர். கண்டிப்பா. ஸோ அதனால எனக்கு அவங்க ரொம்ப என் லைஃப்ல ரொம்ப டச் ஆனவங்க. வெரி குட், வெரி குட். உங்களுடைய நட்பு இன்னும் நல்லா தொடரட்டும். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். அந்த அருட்சகோதரிக்கும் எங்களுடைய அன்பை, ஆசிரியர் கண்டிப்பா அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க ஃபாதர். கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி சகோதரி, நன்றி நன்றி. சிறப்பு. முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்ச தகதக முகநக நட்பது நட்பு. நட்பு. இதுக்கு மேலே ம், ஆஃப்கோர்ஸ் இதுக்கு மேலேன்னு இல்லை, நட்பை பற்றி பேசினாலும் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த மேல் லேயர்னு ஒன்று கிடையாது நட்புக்கு ஆமாம், மேலே. கண்டிப்பாக. அந்த வகையில் பார்த்தோம்னா சிறப்பான ஒவ்வொரு நட்புமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்குல்ல. நான் ஒரு அருட்சகோதரியோட உறவு கொள்கிறேன், வேறொரு மதத்தில் இருக்கவங்களோட உறவு கொள்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உறவு கொள்கிறேன். அப்படின்னு நட்பு வந்து எங்கேனாலும் ரொம்ப அழகாக படர்ந்துடும். அது ரொம்ப அழகான ஒரு வேர். அப்படியே அழகாக வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம், நீரோட்டம் உள்ள இடங்களுக்கெல்லாம் எப்படி வேர்கள் ஓடிக்கொண்டே இருக்குமோ, ஒரு நல்ல ஆறுதல், நல்ல ஒரு அன்பு, ஒரு நல்ல கடவுள் நம்பிக்கை, இது இருக்கிற இடங்களுக்கெல்லாம் உங்களுடைய உறவுகள் வேர்களைப் போல பரவி கொண்டே இருக்கட்டும். சிறப்பாக கடவுள். இந்த வரிகளோட இன்றைய நாளை நம்ம நிறைவு செய்வோம். அன்பு நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.